ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது மேஜிக் அகாடமி தமிழ். இன்றைக்கி நம்ம மேஜிக் அகாடமி தமிழில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். கார்ட் மேஜிக்கோட ஃபண்டமெண்டலான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிங்கி பிரேக். இந்த பிங்கி பிரேக்னா என்ன? இந்த பிங்கி பிரேக்கை யூஸ் பண்ணுறதால கார்ட் மேஜிக்கில் நம்மளால் என்னென்ன எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும், இது மாதிரி பல விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நேராக நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோவில் நீங்கள் உடனே பார்க்கலாம். இந்த பிங்கி பிரேக்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கற்றுத்தரதுக்கு முன்னாடி அது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு டெமோ ஒன்று காட்டலாம்னு நினைக்கிறேன். ஓகே, என்கிட்ட டெக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. என்னோட ஸ்பெக்டேட்டர் வந்து ஒரு கார்டை ஜஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த கார்டை அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அது என்ன கார்டு அப்படின்னு எனக்கு உண்மையாலுமே தெரியாது. ஓகே, நான் ஜஸ்ட் திரும்பிக்கிட்டு உங்களுக்கு வந்து அந்த கேமராவில் ஜஸ்ட் காட்டுறேன். ஓகே, நான் திரும்பிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது உண்மையாலுமே இது என்ன கார்டு எனக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் அந்த கார்டை வந்து மிடில் ஆஃப் த டெக்கில் வச்சுட்டு ஜஸ்ட் நான் வந்து உள்ளே புஷ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண கார்டை நான் உள்ளே வச்சு நல்லா புஷ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் அதை கட் பண்ணிக்கிறேன் அண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண கார்டு என்ன கார்டு எனக்கு தெரியாது. அது இந்த டெக்கில் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இப்படி ஸ்னாப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்னாப் பண்ணதால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூஸ் பண்ண கார்டு குவீன் ஆஃப் கிளப்ஸ் டாப் ஆஃப் த டெக்குக்கு ஜம்ப் ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்கி பிரேக்கால் தான். ஸோ இப்போ உங்களுக்கு பிங்கி பிரேக்னா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த டெக்கில் வைக்கப்படுற ஒரு கார்டை உங்களால் நீங்கள் உள்ளே புஷ் பண்ணுற மாதிரியே புஷ் பண்ணி நீங்கள் வந்து டாப் ஆஃப் த டெக்குக்கோ அல்லது பாட்டம் ஆஃப் த டெக்குக்கோ உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிகிறது தான் பார்த்தீங்கன்னா பிங்கி பிரேக். நீங்கள் டாப் ஆஃப் த டெக்குக்கும் கண்ட்ரோல் பண்ணலாம் அல்லது பாட்டம் ஆஃப் த டெக்குக்கும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பிங்கி பிரேக் பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் த மேஜிக்கில் பார்த்தீங்கன்னா பிங்கி பிரேக் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். இது இன்னொரு மாதிரி சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிங்கி பிரேக் தெரியல அப்படின்னா உங்களால் கார்டு மேஜிக் பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். பல இடங்களில் வந்து நீங்கள் பிங்கி பிரேக் யூஸ் பண்ணி ஆக வேண்டியிருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நேராக வீடியோக்குள்ள போல வாங்க. ஓகே, இப்போது பிங்கி பிரேக்கை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லித்தர போகிறோம் உங்களுக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி பிங்கி பிரேக்கை வந்து ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்டரில் வைக்கப்படுற கார்டை மிடில் ஆஃப் த டெக்கில் ஒரு கார்டை ஸ்பெக்டேட்டர் சூஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கார்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து பிங்கி பிரேக்கை யூஸ் பண்ண போகிறோம். அந்த கார்டை கண்ட்ரோல் பண்ணி டாப் ஆஃப் த டெக்கு கொண்டு வரலாம் அல்லது பாட்டம் ஆஃப் த டெக்கு கொண்டு வரலாம். ஸோ அடிப்படையில் என்னென்னா, மிடில் ஆஃப் த டெக்கில் வைக்க போகிற கார்டை நாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வந்து பிங்கி பிரேக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். ஸ்பெக்டேட்டர் தான் கார்டை சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த கார்டை சூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, கிங் ஆஃப் கிளப்ஸ். ஓகே, இப்போ இந்த கிங் ஆஃப் கிளப்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் மிடில் ஆஃப் த டெக்கில் வைப்பாங்க. ஓகே, நீங்கள் ஜஸ்ட் நம்ம இப்படி புஷ் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டேட்டர் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உள்ளே போன மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி நாம் இவ்வளோ பெரிய பிரேக் வச்சுருப்போம். அந்த கார்டுக்கு மேலே இவ்வளோ பெரிய பிரேக் இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக பிங்கி பிரேக். ஸோ இப்போ உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக அந்த கார்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் ரிஃபில் ஷஃபில் பண்ணலாம், கட் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கார்டு வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் டாப் ஆஃப் த டெக்குக்கு. ஸோ ரொம்ப ஈஸி தான். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லித்தரேன். என்ன பண்ணுவீங்கன்னா, ஸ்பெக்டேட்டரோட கார்டை நீங்கள் எடுத்துப்பீங்க. சூஸ் பண்ண கார்டை ஜஸ்ட் வந்து இப்படி ஒரு மிடில் ஆஃப் த டெக்கில் வச்சு ஜஸ்ட் நீங்கள் காட்ட போகிறீங்க. பார்த்துக்கோங்க மிடில் ஆஃப் த டெக்கில் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கார்டை வந்து உள்ளே புஷ் பண்ணணும். நம்ம எப்படி பொதுவாக புஷ் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் தம்பு வந்து கீழே இருக்கும், மீதி இருக்கிற 3 ஃபிங்கர் அல்லது 4 ஃபிங்கர், உங்கள் கை வந்து சின்னதாக இருந்துச்சு 4 ஃபிங்கர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த 3 ஃபிங்கரை வச்சு நம்ம உள்ளே புஷ் பண்ணுவோம். ரைட், இப்படி புஷ் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கார்டு வந்து நம்ம உள்ளே புஷ் பண்ணும்போது பாதி கார்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ப்ரெஷர் கொடுக்கணும். இந்த 3 விரலையுமே வந்து ஈக்குவல் ப்ரெஷர் கொடுத்து உள்ளே புஷ் பண்ணணும். ஓகே, இப்போது இவ்வளோ தூரம் கார்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, உங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு அதிகமான ப்ரெஷர் கொடுக்கணும். மீதி இருக்கிற 2 ஃபிங்கரை சும்மா வச்சுருக்கணும். இப்போ வந்து எப்படி பண்ணணும்னா, உங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு அதிகமான ப்ரெஷர், மீதி இருக்கிற 2 ஃபிங்கர் நம்ம அந்தளவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி ஆக்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம். இதுக்கு மட்டும் தான் அதிகமாக ப்ரெஷர் கொடுக்க போகிறோம். இப்படி அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா, கார்டு வந்து இந்த பக்கம் அவுட்ஜாக் ஆகும், இந்த பக்கம் வெளியில் வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுடைய பிங்கியை வச்சு ஈஸியாக உங்களால் இப்படி ஒரு பிங்கி பிரேக் பிடிச்சிக்க முடியும். நான் திரும்ப பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸ்பெக்டேட்டர் சூஸ் பண்ணி கிங் ஆஃப் கிளப்ஸ். ஓகே, இப்போது ஜஸ்ட் நம்ம உள்ளே வச்சுக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தம்ப் ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த தம்ப் வந்து நீங்கள் எக்ஸாக்டாக இப்படி பிடிச்சிட்டு ஜஸ்ட் நீங்கள் உள்ளே புஷ் பண்ணும்போது
ஒரு பாதி கார்டு வரைக்கும் நீங்கள் வந்து நேராக புஷ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஒரு இல்யூஷன் கிடைக்கும், நேராக தான் உள்ளே போகுது அப்படின்னு ஸ்பெக்டேட்டருக்கு ஒரு இல்யூஷன் கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ஃபிங்கரில் தான் உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு அதிகமான ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ அப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கார்டு இந்த பக்கம் அவுட்ஜாக் ஆகுது பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து இங்கே தம்பு வச்சுருக்கோம். ஸோ இங்கே தம்பு இல்லைன்னா கார்டு இந்த பக்கமே வெளில வந்துடும். ஸோ இங்கே தம்பு வச்சுருக்கிறதால கார்டு இந்த பக்கம் அவுட்ஜாக் ஆகும். ஸோ உங்கள் பிங்கியை வச்சு, அதாவது பிங்கின்னா வேறு எதுவும் இல்லை, சுண்டு விரலுக்கு தான் இங்கிலீஷில் வந்து பிங்கி. ஸோ இந்த பிரேக்கை வந்து பிங்கி பிரேக் அப்படின்னு சொல்கிறது. சுண்டு விரல் பிரேக், சுண்டு விரல் இடைவெளின்னு கூட சொல்லலாம் தமிழில். ஸோ இப்படி நம்ம வந்து இந்த பிங்கியை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்பெக்டேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பிங்கி பிரேக் இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இதை அப்படி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிங்கி பிரேக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வி மாதிரி தான் இருக்கணும். கண்டிப்பாக இங்கே வந்து இப்படி இருக்கணும், இங்கே வந்து வி மாதிரி, இங்கே வந்து முடிஞ்சிருக்கணும். சில பேர் நான் பார்த்துருக்கேன் இப்படி பிங்கி பிரேக் பிடிச்சிருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆக்வர்டான அக்லியான பிரேக். இது இப்படி தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க, ரொம்ப மோசமான பிரேக் இது. இது நீங்கள் இவ்வளோ தான் பிடிக்கணும். ஜஸ்ட் இது வி மாதிரி இருக்கணும். உங்கள் தம்பை வச்சு ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். இந்த இடத்துல இந்த தம்பை வச்சு ஒரு சின்ன ப்ரெஷர் எப்போ நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். இப்படி வி மாதிரி பிடிச்சிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி ஏ மாதிரி தான் இருக்கணும். இங்கே வரைக்கும் வரக்கூடாது. இந்த பிரேக் ஏ மாதிரி இருக்கணும். அதை நம்ம ஜஸ்ட் இந்த 3 ஃபிங்கர் வச்சு நம்ம மறைச்சிப்போம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக பிங்கி பிரேக். அதுவும் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட மொத்த விரலையும் உள்ளே வச்சுருவாங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஸ்பெக்டேட்டருக்கு தெரியும் அவங்க பிரேக் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளாக உங்களுடைய ஃப்ளஷ்ஷை மட்டும்தான் உள்ள வைக்கணும். அதாவது இந்த சுண்டு விரலில் இருக்கிற இந்த ஃப்ளஷ்ஷை மட்டும்தான் நம்ம வந்து உள்ளே வைக்க போகிறோம். ஜஸ்ட் பாருங்கள், இப்போ நான் அழுத்தி காட்டுறவங்களுக்கு தெரியும் நல்லா. ஓகே பாருங்கள், இந்த ஃப்ளஷ்ஷு மட்டும்தான் நம்ம, அந்த ஃப்ளஷ்ஷை மட்டும் வச்சு தான் நம்ம வந்து பிங்கி பிரேக்கை க்ரியேட் பண்ணணும். ஸோ ஒரு கார்டை அவங்களால ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஸ்பெக்டேட்டரோட கார்டை கூட தருவாங்க, நீங்கள் இதை வச்சுப்பீங்க. இந்த தம்ப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஈக்குவல் ப்ரெஷர் வந்து ஒரு பாதி கார்டு வரைக்கும் ஈக்குவல் ப்ரெஷர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த தம்பை வச்சு தான் ப்ரெஷர் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா கார்டு வந்து இந்த பக்கம் அவுட்ஜாக் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி பிங்கியாக பிடிச்சிக்கோங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் இருக்கும், அது வந்து ஸ்பெக்டேட்டருக்கு தெரியாது. ஜஸ்ட் உங்களால் அந்த கார்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் மேலே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதே பிங்கி வந்து நான் வந்து பிகினர், நான் இப்போ தான் வந்து மேஜிக்காக கற்றுக்கிறேன், நான் வந்து பிகினராக இருக்கேன், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் அந்த கார்டை வாங்கி இந்த பக்கம் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் சைட்லேயே வைக்கலாம். இந்த பக்கமாக வைக்கலாம், அதாவது உங்களை ஃபேஸ் பண்ணி நீங்கள் வைக்கலாம். இந்த பக்கம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கார்டை உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை கீழே டவுன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிங்கி வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். பிங்கி ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதால ஜஸ்ட் இதை நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உள்ளே தள்ளிடலாம். பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிங்கி பிரேக் கிடச்சிரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது உங்களுக்கு. ஸோ நான் வந்து இது வந்து பிகினருக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். என்னென்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்படி இந்த பக்கம் வைக்கிறத விட ஜஸ்ட் இந்த கார்டை நீங்கள் இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் கீழே லைட்டாக கீழே ப்ரெஷ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். பார்த்திங்கன்னா நமக்கு உங்கள் பிரேக் இருக்கும், முன்னாடி இருந்து பார்க்க அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அவங்களால ஈஸியாக அந்த கார்டை வந்து டாப் ஆஃப் த டெக்குக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அட் த சேம் டைம் பாட்டம் ஆஃப் த டெக்குக்கும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எப்படி பண்ணணும்னா, டாப் ஆஃப் த டெக்குக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஸ்பெக்டேட்டர் சூஸ் பண்ண கார்டுக்கு மேலே பிங்கி பிரேக் பிடிக்கிறோம். ஓகே, நீங்கள் வந்து இது வந்து பாட்டமுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெக்டேட்டர் சூஸ் பண்ண கார்டுக்கு கீழே பிடிக்கணும். இப்போ எப்படின்னா இப்படி வச்சுப்பேங்க. ஓகே, ஜஸ்ட் இதை மேலே தள்ளணும், கார்டை வந்து மேலே தள்ளணும். மேலே தள்ளும்போது இந்த பிரேக் கொஞ்சம் அதிகப்படுத்ததுக்கப்புறம் இப்படி பிடிச்சிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டேட்டரோட கார்டு வந்து இந்த பிரேக்குக்கு மேலே இருக்குது, கிங் ஆஃப் கிளப்ஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இது கீழே இருக்கிற பேக்கை கட் பண்ணி மேலே வச்சிடலாம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா கார்டு வந்து பாட்டம் ஆஃப் த டெக்குக்கு போயிடும். ஸோ இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிங்கி பிரேக் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருப்பீங்க. அது எப்படி வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.